Question number 51 அடுத்து பார்க்கலாம். Question number 51 படிக்கிறேன் பாருங்க. A small bubble rise from the bottom of a lake where the temperature and pressure are 6 degrees Celsius and 4 atmosphere to the water surface where the temperature is 25 degrees Celsius and pressure is 1 atmosphere. Calculate the final volume in ml of the bubbles of its initial volume 1.5 ml. 51 பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 6 டிகிரி செல்சியஸ் 273 கெல்வினால் நம்ம அதை கெல்வினுக்கு மாற்றிக்கிறோம். இப்போ இதோட வேல்யூ டெம்பரேச்சர் 298 கெல்வின், ப்ரெஷர் 4 அட்மாஸ்பியர், வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ml, டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். இதோட கொஷின் நம்பர் 51 இருக்கக்கூடியது. இதோட ஆரம்ப வால்யூம் கொடுத்தாச்சு, எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படிங்கிறது. இதோட ஃபைனல் வால்யூமை நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் 2. இப்போ இதோட ஃபைனல் வால்யூம் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது காட்டிலும் அந்த லாவில் இருக்கக்கூடியது வித்தியாசமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இது என்னென்னா கம்பைன் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாத்தையுமே டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முடியுமே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன். இதில் P1 V1 by T1 ஈக்குவல் டு P2 V2 by T2 ஃபார்முலா. இதில் V2 நமக்கு வேணும், அதை ஃபார்முலா வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப P1 V1 by T1 into T2 by P2. 4 atmosphere pressure P1 into 1.5 mol into 298 Kelvin divided by 278 Kelvin into 1 atmosphere. வால்யூம் 2 வந்து 6.41 ml கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஆரம்ப வால்யூம்லேருந்து எவ்வளோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதோட இப்போ நீரை வந்து கீழ்முக பெயர்ச்சி செய்து வெளியேறக்கூடிய அந்த லேக்கில் இருக்கக்கூடிய அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸில் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது, 6 டிகிரி செல்சியஸ் அண்டு 25 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடியதில் ரெண்டு வேறுபட்ட டெம்பரேச்சரில் இதோட வால்யூம் ஆரம்பத்துலேருந்து 25 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ வால்யூம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன்றா இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1 வந்து 1.5 மோல்லேருந்து 6.4 மோல் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. வால்யூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இதோட வால்யூம் வந்து ரைஸ் ஆகக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்றா கொஷின் நம்பர் 52. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ட்ரீட்டட் வித் மெட்டல் டு ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை மெட்டலோட ட்ரீட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. சப்போஸ் a student carry out this reaction and collect the volume 154.4 into 10⁻³ decimeter cube. இப்போ அந்த ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகக்கூடியது 154.4 decimeter cube இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. a gas at pressure 742 millimeter mercury pressure. அந்த கேஸோட ப்ரெஷர் வந்து 742 millimeter mercury ப்ரெஷரில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அட் டெம்பரேச்சர் 298 Kelvin. இதோட மாஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். மாஸ் வேல்யூ கேட்டாங்கன்னா இப்போ இதில் டெம்பரேச்சர், ப்ரெஷரு, வால்யூம் எல்லாமே கொடுத்தாச்சு. மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் நம்ம அந்த மோல்லேருந்து தான் நம்ம மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட வால்யூமு, ப்ரெஷர், டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்தாச்சு. மாஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலானா ஐடியல் ஈக்குவேஷன் PV = nRT. அதில் நம்பர் ஆஃப் மோல் தெரிஞ்சதுன்னா மோல்லேருந்து மாஸை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ஃபார்முலா ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். N = PV/RT. ப்ரெஷர் 742 millimeter mercury ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேஸு ஹைட்ரஜன் கேஸ் இன்ட்டு 154.4 வால்யூம் இருக்கக்கூடிய டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம லிட்டரில் கொடுக்குறப்ப மில்லிமீட்டர் மெர்க்குரி ப்ரெஷருக்கு கொடுக்கும்போது இதோட வேல்யூ கேஸ் கான்ஸ்டன்ட் 0.0821 இருக்கும். அந்த வேல்யூ இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8.314 ஆரோட வேல்யூ டிஃப்ரெண்ட் செட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கில் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஸ்டாண்டர்டாக வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷருக்கு கொடுக்கும்போது 62 millimeter mercury ப்ரெஷர் இருக்கக்கூடியது. லிட்டர் கெல்வின் இன்வெர்ஸ், மோல் இன்வெர்ஸ் அண்ட் 298 Kelvin டெம்பரேச்சர். இதை கேன்சல் பண்ணப்போ 0.006 மோல் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மாஸ் பெர் மோலார் மாஸ். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மோலுக்கு என்ன ஃபார்முலா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல் ஈக்குவல் டு மாஸ் பெர் மோலார் மாஸ். கிவன் மாஸ், இதோட மாஸ் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். கிவன் மாஸாக இருந்ததுன்னா மோல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட மோலார் மாஸால் டிவைட் பண்ணுவோம். இதில் மாஸ் வேல்யூ நமக்கு தெரியாது. மாஸ் ஈக்குவல் டு N into மோலார் மாஸ்.
நம்பர் ஆஃப் மோல் 0.006 இன்ட்டு இதோட மோலார் மாஸ் 2.016 என்ன மோலார் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் வந்து டயாட்டாமிக் மாலிகுலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். H2ஓட ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 அதோட மாஸ் வேல்யூ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கிறதுனால 1.008 இன்ட்டு இதோட வேல்யூ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2.016. வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிராமில் 0.0121 கிராம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மில்லிகிராமும் மாற்றும் போது 12.1 மில்லிகிராம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கொஷின் நம்பர் 53. அடுத்த கொஷின் பாருங்கள். இன்டேக் 192 seconds ஃபார் அன் unknown gas diffused through a porous valve and 84 seconds of nitrogen gas to effuse at the same temperature and pressure. What is the molar mass of unknown gas? Rate of diffusion or effusion is inverse proportional to the square root of molecular mass. இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாலிகுலர் மாஸ் அந்த கேஸோட வெயிட்டுக்கு இன்வெர்ஸாக இருக்கக்கூடியதாக இருக்கும். வெயிட்டுக்கு வந்து எதிர்விகித தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். ரேட் ஆஃப் அன்னோன்ட்டு ரேட் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைமிங்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 192 seconds வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் 82 seconds நைட்ரஜன் கேஸ், அன்னோன் கேஸ் வந்து 192. இப்போ இதில் இருந்து நம்ம ரேட் ஆஃப் அன்னோன் பை ரேட் ஆஃப் நைட்ரஜன் இதில் டைமிங் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய வேல்யூ வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN2 பை டைமிங் வந்து அன்னோன். இப்போ இதில் தெரியாத வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எப்படி வேணாலும் இதை ஃபார்முலா நீங்கள் மாற்றிக்கலாம். அன்னோன் பை நைட்ரஜன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். TN2 பை T அன்னோன் ரூட் ஆஃப் இங்கே N2ன்னு கொடுத்துருக்கறனால மாஸ் ஆஃப் N2 டிவைடட் பை கீழே அன்னோன் இருக்கக்கூடியது அன்னோன் போட்டுக்கிட்டோம். இப்போ இதில் இருந்து டைமிங் 84 seconds டிவைடட் பை 192 seconds ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28, நைட்ரஜனுக்கு 14, N2 மாலிகுலர்னால 28 கிராம் மோல். இப்போ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணோன்னா போத் சைடு ஸ்கொயர் எடுக்கும்போது இதில் 84 seconds டிவைடட் பை 192 seconds ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 28 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் அன்னோன். இப்போ அன்னோன் கேஸோட மாஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம். அன்னோன் ஈக்குவல் டு இது அப்படியே நம்ம 84 seconds வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். இப்போ 28 கிராம் மோல் இன்வர்ஸ் இன்ட்டு 192 டிவைடட் பை 84 seconds. இப்போ இதை வேல்யூ வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறப்ப 146 கிராம் மோல் இன்வர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதோட வேல்யூ வந்து 146 கிராம் மோல் இன்வர்ஸ்னு கிடைக்கும். இது வந்து அன்னோன் கேஸோட மாலிகுலர் மாஸை வந்து கால்குலேட் பண்ணக்கூடியது. இப்போ இந்த டிஃப்யூஷன் ஆர் கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ டைமிங் கொடுத்துருக்கக்கூடியது 84 seconds நைட்ரஜனும் அன்னோனுக்கு வந்து 92 seconds. இந்த ஃபார்முலா நீங்கள் மாற்றி நம்ம யூஸ் பண்ணலாம். அன்னோன் மேலே கொடுத்தா கீழே நைட்ரஜன் வரக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றா கொஷின் நம்பர் 54th கொஷின் பாருங்கள். A tank contain a mixture of 52.5 gram of oxygen and 65.1 gram of CO2 at 300 Kelvin. The total pressure in the tank in 9.2 atmosphere. Calculate the partial pressure in atmosphere of each gas in the mixture. இதோட மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 52.5 கிராம். மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 65.1 கிராம். ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனுக்கு தெரியாது, ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டோட ப்ரெஷரும் நமக்கு தெரியாது, கால்குலேட் பண்ணணும். இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 300 Kelvin, ப்ரெஷர் 9.21 அட்மாஸ்பியர். டோட்டல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ 9.21 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கக்கூடியதாக இருக்குது கொடுத்துருக்காங்க டோட்டல் ப்ரெஷர். இப்போ இதிலிருந்து நம்ம மோல் ஃப்ராக்ஷன் இதோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வேல்யூயும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். அதோட டோட்டல் ப்ரெஷர் கொடுத்தாச்சு.
அப்போ இதோட மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு, ரெண்டு கேஸ் இருக்கக்கூடியது. அப்போ அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஒன் காம்பனண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் காம்பனண்ட், அந்த வேல்யூவை நம்ம அதிலிருந்து மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கிறோம். இதே சேம் ஃபார்முலா தான் நம்பர் ஆஃப், அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் CO2 x CO2 கால்குலேட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் CO2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் CO2ன்னு வரும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், XO2 ஈக்குவல் டு NO2 டிவைடட் பை NO2 ப்ளஸ் NCO2. இப்போ இதில் இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன்றா. இப்போ நம்பர் ஆஃப் மோல் கால்குலேட் பண்ணணும்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் O2. பொதுவாக மோல் ஃபார்முலா கிவன் மாஸ் பர் மோலார் மாஸ். இப்போ ஆக்சிஜனோட மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ், அதிலே அந்த வேல்யூ வச்சு நம்ம N வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஆக்சிஜனுக்கு என்ன 52.5 கிராம்னு கொடுத்துருக்கூடியதாக இருக்குது. ஆக்சிஜனோட மாஸ் வேல்யூ 32. இப்போ ஒரு ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு, ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் மாலிகுலாக இருக்கும். ஆக்சிஜனுக்கு 8 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் 16. இப்போ O2ங்கிறப்ப 32ன்னு வரும். இப்போ இதோட மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வேல்யூ 52.5 டிவைட் பை 32 கேன்சல் பண்ணுறப்போ 1.64 மோல்னு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதேமாதிரி NCO2 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் CO2 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் CO2 65.1 கிராம் டிவைட் பை 44 கிராம் மோல் இன்வர்ஸ். இதை கேன்சல் பண்ணுறப்போ 1.48 மோல் வேல்யூ கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ரெண்டோட மோல் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ் வேல்யூ O2க்கு கண்டுபிடிக்கிறோம். XO2 ஈக்குவல் டு NO2 டிவைட் பை NO2 ப்ளஸ் NCO2. 1.64 டிவைட் பை 3.12 ஈக்குவல் டு 0.53. இப்போ இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வேல்யூ வந்து என்ன 1.64 கிடச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னொன்றுக்கு 1.48, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா கீழே 3.12ன்னு இருக்குது. இப்போ ஃபைனலாக மோல் ஃப்ராக்ஷன் O2க்கு 0.53. அதே மாதிரி CO2 கால்குலேட் பண்ணும்போது 1.48 டிவைடட் பை இந்த 1.64ஐயும் 1.48ம் ப்ளஸ் பண்ணோம்னா 3.12 சேம் வேல்யூ. அப்போ 0.47 கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ப்ரெஷர் ஆஃப் O2 கண்டுபிடிக்கும் போது partial pressure of oxygen O2 equal to mole fraction of O2 into total pressure. மோல் ஃப்ராக்ஷன் வேல்யூ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.53 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் 9.21 அட்மாஸ்பியர். டோட்டலாக வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.88 அட்மாஸ்பியர். நெக்ஸ்ட் ஒன்றா ப்ரெஷர் ஆஃப் CO2 ஈக்குவல் டு XCO2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். இது 4.7 இன்ட்டு 9.21 அட்மாஸ்பியர் மல்டிபிள் பண்ணுறப்ப 4.33 அட்மாஸ்பியர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த இதில் 54க்கு கொடுத்துருக்கக்கூடியது ஆக்சிஜன் வந்து இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடியது, கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ வெயிட் இருக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வினில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதோட டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின்னா இதில் வந்து ஸ்டாண்டர்டாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான். அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 9.21 டோட்டல் ப்ரெஷர். இதோட பார்ஷியல் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. டால்டன் பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூவை அந்த லாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இந்த கொஷின் நம்பர் 55க்கு. கொஷின் நம்பர் 55 அடுத்தவொன்னே பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின். A combustible gas stored in a metal tank at pressure 2.98 atmosphere pressure 25 degrees Celsius. A tank can withstand a maximum pressure 12 atmosphere, after which it will explode. The building in which the tank has been stored catches fire. Now predict whether the tank will blow up first or start melting. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்கில் வந்து 298 கெல்வின் இருக்கக்கூடியதை, அதாவது 25 டிகிரி செல்சியஸில் 2.98 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கேஸ் வந்து அந்த மெட்டல் டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 12 அட்மாஸ்பியர் தான் தாங்கக்கூடியதாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த டேங்கோட ப்ரெஷர் 12 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இப்போ இந்த டேங்கோட ப்ரெஷர் ரைஸ் ஆனால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுமா, இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஷின் கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதாவது T1 டெம்பரேச்சர் 298 கெல்வின், T2 டெம்பரேச்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்கள். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டலுக்கு வந்து 1100 கெல்வின்னு கொடுத்துருக்கு.
அந்த மெட்டல் டேங்கோட மெல்ட்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு T1 டெம்பரேச்சர் 25 டிகிரி நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. ப்ரெஷர் 2.98 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். டெம்பரேச்சர் T2 1100 கெல்வின்ங்கிறத நம்ம போட்டுக்கிறோம். P2 ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் ரைஸ் ஆகுது. அப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஸ்டோரேஜ் டேங்க் எக்ஸ்ப்ளோட் ஆகுமா, வேறு என்ன சேஞ்சஸ் ஆகும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ P1/T1 = P2/T2 ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம ப்ரெஷர் 2வை இதில் வால்யூம் கான்ஸ்டன்ட் கே-லூசக்ஸ் லாவை பேஸ் பண்ணியிருக்கூடியது 55. P2 = P1/T1 × T2 2.98 atmosphere divided by 298 Kelvin into T2 temperature 1100 Kelvin equal 11 atmosphere. இப்போ 1100 Kelvin pressure அந்த 100 Kelvinல pressure of the gas inside the tank will become 11 atmosphere. இப்போ ஆரம்பத்தில் 25 டிகிரி செல்சியஸ் அந்த ஸ்டோரேஜ் டேங்கில் இருக்கக்கூடியது அதோட 2.98 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்குது. இதோட ப்ரெஷர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 12 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் தான் தாங்கக்கூடியதாக இருக்கும். இதோட ஃபைனல் ப்ரெஷர் என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் போது 11 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இப்போ 1100 கெல்வினில் 11 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஸ்டோரேஜ் டேங்க்கு. அப்போ அந்த டேங்க் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 12 அட்மாஸ்பியர் வரைக்கும் அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் will start melting, அதாவது மெல்ட் ஆகக்கூடியதாக இருக்கும் ஆரம்பத்தில். இப்போ இந்த 12 அட்மாஸ்பியருக்கு மேலே போகும்போது வேணால் வெடிக்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11 அட்மாஸ்பியர் இருக்கனால அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இந்த வீடியோவோட நம்ம 6th யூனிட்டு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் நம்பர் 7 நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.